கலைகளுக்கெல்லாம் அதிபதி, அழகுக்கெல்லாம் அதிபதியா இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடியங்க இந்த ரிஷபராசிக்காரங்களும் சொல்லலாங்க. சுக்கிர பகவான் எப்படி எல்லா கலைகளுக்கும் அதிபதியா இருக்கிறாரோ அந்த மாதிரி தான் இந்த ரிஷபராசி அன்பர்களும். எங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை. இவங்க முயற்சி செஞ்சாங்கன்னா எல்லா விஷயங்களும் அத்துப்படி தான். ரொம்ப ரொம்ப பொறுமையானவங்க, இனிமையானவங்க, பாசமாக இருக்கட்டும், பந்தமாக இருக்கட்டும், இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாங்க. ரொம்ப ரொம்ப மென்மையானவங்க. இந்த பூ மாதிரி மென்மைன்னு சொல்லலாம். கொஞ்சம் குரலை வசதி பேசினா கூட இவங்க முகங்கிறது இந்த அனிச்சமலர் மாதிரி வாடிடும். அந்த அளவுக்கு மென்மையானவங்கன்னு சொல்லலாங்க. ஆனாலுமே இவங்க கிட்ட பொறுத்த வரைக்குமே நீங்கள் கோபத்தை தூண்டாத வரைக்கும் தான். இவங்களுடைய கோபத்தை அடிக்கடி தூண்டிக்கிட்டே இருந்தால், இவங்களை சீண்டிக்கிட்டே இருந்தால், இவங்களுடைய கோபத்தை யாராலையும் தாங்க முடியாது. அவ்வளவுதான். அடித்து சின்ன அப்படின்னா ஆக்கிடுவாங்கன்னு சொல்லலாங்க. சாதம் இரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். வார்த்தையும் அப்படி தான். பொறுமையாக தான் பேசுவாங்க. ஒரே வார்த்தை தான். ஆனால் வார்த்தை பேசக்கூடியவங்க எதிராளி வாயடிச்சு போறணும் அந்த அளவுக்கு பேசக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த ரிஷபராசி என்பதுன்னு சொல்லலாம். செய்யக்கூடிய செயல்கள், தீட்டக்கூடிய திட்டம் எல்லாமே நிதானமா இருந்தாலும் அது அட்டகாசமான வெற்றி தரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு. இவங்களால எப்பயுமே மற்றவங்களுக்கு பெருமை தான். பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்கிட்ட பொறுமை நிதானங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஒரு விஷயத்தை செய்யணும், ஒரு இடத்துக்கு போகணும்னா கூட இவங்களுக்கு கொஞ்சம் தயார்படுத்தணும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே. அந்த அளவுக்கு பொறுமையானவங்க யான்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. யாருடைய விஷயத்துலையும் சரி, யாருடைய வம்புக்கும் போக மாட்டாங்க. ஆனால் இவங்ககிட்ட வம்பு வச்சுக்கிட்டா பெரும்பாலும் இவங்களுடைய கோபத்தை யாராலும் தாங்க முடியாது. இப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும், பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஒரு பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நாளுக்கு நாள் வேலை சும்மா அதிகமாக தான் இருக்குது. ஆனாலுமே இந்த காலகட்டங்களில் வேலை குறைஞ்ச பாடு இல்லை, காசு பணம் கொண்டு வந்தாலும் அது கையில் தங்கின பாடு இல்லை. சேமிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை தான் பெரும்பாலும் ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்கள் இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையிலுமே அடுத்து என்ன செய்யுதுங்கிற ஒரு குழப்பங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. தேவையில்லாத கற்பனை முதல்ல நிறுத்தினீங்கனாவே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன் தாங்க. பெரும்பாலும் தசாபுத்தி இந்த நேர காலகட்டம் உங்களுக்கு ஓரளவு சாதகமாக தான் இருக்குது. என்ன ஒன்று மனசில் குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன செய்யுதுங்கிற ஒரு சிந்தனைங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் நினைக்கிற காரியங்கள் அது கைக்கூடி வருமா வராதங்கிற குழப்பம் தான். அடுத்தபட்சமாகவே உங்களுக்கு குழப்பமாக இருக்கக்கூடிய விஷயமும் அதுதான். அதனாலேயே நல்ல முடிவு கூட இந்த நேரம் எடுக்க முடியாமல் கொஞ்சம் தடுமாறி தான் போகிறீங்க. ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை அடுத்தடுத்து கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்குது. வேலையிலையும் சரி, வீட்லேயும் சரி, மனசாவும் நாளுக்கு நாள் அதிகமாக தான் இருக்குது. தேவையில்லாத என்ன ஓட்டத்தாலேயே சரியாக தூங்க முடியாமல், சரியாக சாப்பிட முடியாமல் அவதிப்படக்கூடிய சூழ்நிலை தான் ரிஷபராசி என்பது இந்த காலத்தில் நீங்கள் கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க. அதை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். எந்த விஷயங்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்கிறது நல்லது தான். அது எப்படி செய்யணும், இதனால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அதுவும் இந்த நேரத்தில் ஒரு நல்ல பலனை கொண்டு வர முடியும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, இந்த விஷயத்தால் பல அற்புதம் நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அப்படி நீங்கள் எப்படி செய்யணுங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். முதலாவதாக ரிஷபராசி அன்பர்கள் இந்த வார காலகட்டங்களில் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்கள் செய்யறது நல்லது தாங்க. அதாவது ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் தூங்கி எழுந்ததுமே உங்களுடைய உள்ளங்கையை நீங்கள் பார்க்க பாருங்க. ஏன்னா இது ஒரு தெய்வாம்சம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். ரிஷபராசி அன்பர்கள் யாரையுமே எந்த சூழ்நிலையும் நீங்கள் ஒருத்தருக்கு எடுத்ததில்லை. நீங்கள் வாழ வச்சு தான் பழக்கம், அதே மாதிரி கொடுத்து தான் பழக்கம். சொந்த பந்தமாக இருக்கட்டும், உற்றார் உறவினராக இருக்கட்டும், எல்லாரா இருந்தாலுமே ஆதரிச்சு பார்த்து தான் உங்களுக்கு பழக்கம். அதனால் எப்போதுமே உங்கள் உள்ளங்கையை நீங்கள் தூங்கி எழுந்ததுமே பார்க்குறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புண்டு. ஏன்னா உள்ளங்கையில் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய விஷயங்கிறது உண்டு. சுக்கிர பகவான் வேறு உங்களுக்கு ராசி அதிபதியா, அதனால் நீங்கள் தொடர்ந்து உங்கள் உள்ளங்கையை மகாலட்சுமியை தூங்கி எழுந்ததுமே நீங்கள் பார்க்குறதால நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பொருளாதார நிலையிலுமே ஒரு நல்ல நிலையை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புண்டு. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுமே நீங்கள் தூங்கி எழுந்ததுமே இந்த உள்ளங்கையை பார்த்த பின்னாடி உங்களுடைய முகத்தை கண்ணாடியில் தூங்கி எழுந்தது நீங்கள் மலர்ச்சியான முகத்தோடு நீங்கள் பார்க்க பாருங்கள். கண்டிப்பாக இது நல்ல பலனை நிச்சயமாக ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புண்டு. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இனி அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் பெற போறீங்கிறது நம்ம பார்க்கலாங்க. ரொம்ப நாளாகவே இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இழுபறியாகவே இருந்திருக்கும். ஒரு நல்ல நிலைமைக்கு முடிய வாய்ப்பு இருந்திருக்காது. ஆனால் அந்த நேரத்தில் முயற்சி கொடுத்தீங்கன்னா இங்கே எந்த வேலையாக இருந்தாலும் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசு சம்மந்தப்பட்ட வேலையாக இருக்கட்டும், அரசாங்க சம்மந்தமாக நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும், ஒரு அரசாங்க உதவி பெறணும், ஒரு அரசாங்க வேலை செய்யணும், அரசாங்க வேலையில் இருக்கிறீங்கன்னா கூட
முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்குங்க. நீங்கள் நினைக்கிற எண்ணங்கள் கைக்கூடி வரும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது. தொழில் வியாபாரம் பற்றின சிந்தனை இந்த நேரம் நீங்கள் ஈடுபடுத்தலாம். வேலையில் வேலை சுமை குறையும். நிலுவையில் இருந்த பண வருமானம் சம்பள பாக்கி எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். என்ன ஒன்று, குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்ககிட்ட மட்டும் தேவையில்லாத வாக்குவாதம் செய்கிறது வேண்டாம். கொஞ்சம் பழைய விஷயங்களை பேசாமல் இருந்துட்டாலே போதும், உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் பொறுத்த வரைக்குமே சாதகமாக முடியும். ரொம்ப நாளாக பேசியும் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாத சூழ்நிலை இருந்தவங்களுக்கு கூட பேசிய பல பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாக போகுது. என்ன ஒன்று, வேலை செய்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் மனசாபங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அதை மட்டும் இந்த நேரம் நீங்கள் குறைக்க பாருங்கள், பேச்சை குறைக்க பாருங்கள், ரொம்ப நல்லது. தேவையில்லாத இந்த நேர்மறை சிந்தனையை நீங்கள் யோசிக்கிறது நல்லது. தேவையில்லாத அந்த எதிர்மறை சிந்தனையை முதல்ல நீக்க பாருங்கள். ஏன்னா இந்த காலகட்டம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். அதனால் நேர்மறை சிந்தனையை நீங்கள் ஏற்படுத்துறது நல்லது. ராசநாதனான உங்கள் சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்து லாபாதிபதி குரு அமர்ந்திருக்கிறாரு. தனக்குடும்ப ஸ்தானத்தில் இருக்கிறதால பொருளாதார சிக்கல்ங்கிறது இந்த நேரம் இல்லைங்க. நீங்கள் மனசை வச்சா நல்ல நிலைக்கு இந்த நேரம் வர முடியும். தசாபத்தி சரி இல்லாதவங்களுக்கு வேணும்னாலும் இந்த நேரம் முன்ன பின்ன இருக்கலாம். வருமானம் ஒரு பக்கம் வந்தால் இன்னொரு பக்கம் செலவாகிற மாதிரி இருக்கலாம்னா, வலிமையான கிரக அமைப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு இது அற்புதமான காலகட்டம். எந்த அளவுக்கு நல்ல சிந்தனை அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க. இந்த நேரம் பெரும்பாலும் நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி பாதிப்பில்லை. சுப கிரகங்களுடைய வலிமை இருக்கிறதால நல்ல பலன்கள் வரக்கூடிய நேரம் தான். அதை பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில். நேரடியாக வருதோ இல்லையோ, மறைமுகமாவது நிறைய வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்து சுப செலவு கொஞ்சம் உண்டாகும். இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே ஒரு செலவு செய்யணும், ஒரு வீட்டிலே கூட ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணும், ஒரு தொழிலுக்காக ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணும்னா கூட ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த நேரம் செலவு உண்டுனாலுமே அந்த செலவு சமாளிக்கிற அளவுக்கு வருமானம் தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. சூழ்நிலை சாதகம் தான். பழைய கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. நிறைய பேர் வேலை இழந்திருப்பாங்க. செய்கிற வேலை பிடிக்காம வேலையில் நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடியவங்க இல்லாமல் இருந்திருப்பீங்க. அதே மாதிரி வேலை இழந்திருக்கக்கூடியவங்க இல்லாமல் இருப்பீங்க. அவங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கும். இந்த நேரம் தேவையில்லாத கவலையை மட்டும் மனசுலேருந்து நீங்கள் எடுக்கணும். 4ல் சூரியன் இருக்கிறதால கொஞ்சம் எந்த வேலையிலும் கவனம் கொடுக்கணும். மற்றபடி உங்களுக்கு பாதிப்புங்கிறது இல்லை. என்ன ஒன்று, நீங்கள் இருக்கிற இடத்த சுற்றி கொஞ்சம் வம்பு வழக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக கையாளணும். சொந்த பந்த வகையிலையாக இருக்கட்டும், இந்த உறவு வகையிலையாக இருக்கட்டும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த நேரம் சிறப்பான பலன் தான். எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் ஒரு முறை யோசிச்சுக்குங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் தான். அதே மாதிரி புதுசாக ஒரு முடிவு எடுக்கிறீங்க, புதுசாக ஒரு முயற்சி செய்கிறீங்கன்னா இந்த வாரம் வேண்டாம், அடுத்து வரக்கூடிய வாரத்தில் நீங்கள் செய்கிறது நல்லது. ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க. உடலில் நீரேற்றம் வச்சுருக்க பாருங்கள். ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்களாகவே மருந்து மாத்திரை சாப்பிட்றது வேண்டாம். அது பின்னாடி பாதிப்பு கொடுத்துரும். மருத்துவரை அணுகி நீங்கள் முறையாக சிகிச்சை பெறுறது நல்லது. மற்றபடி இந்த காலம் சிறப்பாக இருக்குது. செய்கிற வேலை வியாபாரத்தில் கொஞ்சம் நிதானம் வேணும். அதே மாதிரி பல நன்மை கிடைக்கக்கூடிய நேரம் தான். அதிர்ஷ்ட காத்து உங்கள் பக்கம்தான். வாழ்க்கையே வேண்டான்னு வெறுத்திருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் ஓரளவு நம்பிக்கை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகுங்க. பொருளாதார தேவை வீட்டில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு என்ன தேவையோ அது நிறைவேறக்கூடிய வாரம். தனவாக்கு சார்ந்தில் குரு பகவான் இருக்கிறாரு. வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிட்டால் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. சுய ஜாதக ரீதியாக இந்த நேரம் வாக்கு தோஷங்கிறது இல்லை. வியாபாரத்தில் தொழிலில் சிறப்பாக இருக்குது. புதுசாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வியாபாரியில் இருக்கக்கூடியவங்க ஒரு பொருளை கொள்முதல் செய்கிறீங்கன்னா அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது நல்லது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க. கொஞ்சம் நீங்கள் எந்த செயல்பாடாக இருந்தாலும் நிதானத்தை கொடுக்கணும். அக்கம் பக்கம் வீட்டிலையாக இருக்கட்டும், சொந்த பந்த வகையிலையாக இருக்கட்டும், கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். ஆனால் பெருசாக பாதிப்பில்லை. சீராகக்கூடிய ஒரு தன்மை தான். பூமி வீடு நிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. தொழில் உத்தியோகத்திலுமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயம் சிறப்பாக இருக்கும். தலைமை பதவி இந்த நேரம் தேடி வரும். வேலையில் திருமண ஏற்பாடு சுபகாரிய நிகழ்ச்சி அடுத்தடுத்து உண்டாகும். குடும்பத்துக்குள்ளேயுமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. என்ன ஒன்று, இந்த மருமகன் வரக்கூடிய நேரம் இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். அவர் எந்த பாதிப்புமே இல்லை. ஆனால் ஏற்கனவே மனமாகி இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் இந்த மருமகள் வழியில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். மற்றபடி ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலனை ரிஷபராசி அன்பர்கள் பெற போகிறீங்கன்னா, கார்த்திகை 2, 3, 4 பாதத்தை உடையவங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான பலன் தாங்க. தள்ளி போன சுபகாரிய நிகழ்ச்சி நடக்கும். ஆசைப்பட்ட விஷயம் செய்வீங்க. தொழில் சம்மந்தப்பட்ட வளர்ச்சி சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் நண்பர்கள் வகையில் கவனம் கொடுக்கணும். உங்கள் மனசு இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பு தான். எப்பயுமே ஒரு சுய ஒழுக்கம் நீங்கள் எப்போதுமே உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் பழகக்கூடிய பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எதிர்ப்பாளின வகையில் நீங்கள் கவனம் கொடுக்கணும். தேவையில்லாத அவமானங்களை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது. அதனால் கொஞ்சம் உங்களுடைய நடவடிக்கையிலையாக இருக்கட்டும், உங்கள் பேச்சுவார்த்தையிலையாக இருக்கட்டும், பழகக்கூடிய பழக்கத்திலையாக இருக்கட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி சிறப்பாக இருக்குது. குழந்தைகள் வழியிலே சிறப்பாக இருக்குது. குழந்தைகளை அவங்க போக்கில் விடுறத விட அவங்களுடைய நடவடிக்கையில் கொஞ்சம் கவனம் கொடுக்கறது இந்த நேரம் நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் அகலக்கால் வைக்காதீங்க. கொஞ்சம் நீங்கள் இந்த நேரம் பொறுமையாக தான் இருக்கணும். சுயதொழில் செய்யக்கூடிய கூட இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுத்துட்டு வரது நல்லது. அதே மாதிரி சுயமாக வைத்தியம் செய்கிறத விட மருத்துவர்கிட்ட நீங்கள் காட்டிக்கிங்க. இதனால் மருத்துவ செலவுங்கிறது பெருசாக ஏற்படாது.
ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குடைய அன்பு பந்த பாசம் சிறப்புங்க. புத்தி சாதுரியம் சிறப்பாக இருக்கிறதால பொருளாதார நிலையில் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. குழந்தைகள் வழியில் நல்ல மாற்றம் தான். வியாபாரம் தொழிலும் சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் பயன் அதிகம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் புகழ்மிக்க மதிப்புமிக்க நபர்களுடைய நட்பு இருக்கிறதால உங்கள் ஆசை நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் செலவை குறைக்க பாருங்கள். உடல்நலத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள். குழந்தைகளுடைய நிலையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்குமே சிறப்பாக தான் இருக்குது. இது இரவு நேரத்தில் பயணம் செய்கிறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு தன வருமானம் தாராளமாக இருக்குது. பக்தியில் அதிக மனசு இந்த நேரம் ஈடுபடும். ஆசைப்பட்ட விஷயத்தை வாங்குவீங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இது எல்லாமே சிறப்பாக இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அடிக்கடி சண்டை சச்சரவு இருக்கும். வாக்குவாதம் இருக்கும். வாக்குவாதத்தை தவிர்க்கணும். ஈகோ பார்க்கக்கூடாது. கொஞ்சம் அமைதியை இந்த நேரம் நீங்கள் ஏற்படுத்திக்கிறது நல்லது. மற்றபடி உங்களுக்குமே இந்த காலம் சிறப்பு தாங்க. தொடர்ந்து நீங்கள் சனிக்கிழமையானா வீட்டில் நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுறதும் குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது தான். நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.